ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சல்யூட் டு மதர்ஸ் பிரம்மாண்ட விருதுகள் வழங்கும் விழா. தாய்மையை இப்பொழுது நாம் தென்னாட்டில் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நமஸ்காரம். வடநாட்டில் நாகா சாது அவர்கள் அவர்களுடைய பாதம் பட்டு கங்கையை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு எதையுமே நாடாத சாதுக்கள் 14 பேர். அவங்க எப்படி கங்கையை புனிதப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி இந்த அன்னையர்கள் இல்லங்களை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி எதையுமே நாடாத, தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாம், செல்ஃப் கேர்ன்றது முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற தாய்மை. அதில் 14 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட குழந்தைகளோட இன்னைக்கு ஒரு பிரமாதமான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஒரு மேக்னம் ஆப்பஸ் மாதிரி கொண்டாடுறது அப்படின்னா முரளி சாருடைய ஒரு மேக்னம் ஆப்பஸ் ப்ராஜெக்ட் இது. இது ஒரு லார்ஜர் ப்ராஜெக்ட். நாள்தோறும் நல்லது செய்வோம். முரளி சார் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் மைசூர் பா அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஞாபகம் வரும். நம்மளுக்கெல்லாம் ரெசிபியே மறந்து போயிடுது. மைசூர் பா ரெசிபியே யாரும் பண்ணுறதே இல்லை. எல்லாரும் ஏதோ தப்பி தவிர யாரையானா போயிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்படியே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பா மாதிரியே இருக்குது அப்படின்னா இல்லை அங்கேருந்து வாங்கினது தான் அப்படின்றான். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் ஹஸ் பிகம் சோ ஆம்னி பிரசன்ட். நம்மளுடைய எல்லா இல்லங்களில் உள்ள எல்லா ட்ரெடிஷன் ஃபேமிலி எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஒரு முகம் அவருக்கு அப்படின்னா இன்னொரு முகம் ரொம்ப பிரைட்டான முகம். அது நாள்தோறும் நல்லது செய்வோம். நல்லது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாளை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்ல நாள் ஒரு நல்லது பண்ணாலே அமைஞ்சிரும் அப்படின்ட்டு 25 வருடங்களாக ஒரு 10,000க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு அதை ஒரு தபஸாவே அவர் பண்ணிட்டு வரார். இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது. அதெல்லாம் வர்றதுக்கு கம்பெனிஸ் ஆக்டில் வரத்துக்கு முன்னாடியே அவர் அதை ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் இவ்வளவு அழகாக விருட்சமாக இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஃபேமிலி நாள்தோறும் நல்லது செய்வோம் இப்படி வசந்து நிற்கிறதுக்கு காரணம் அடிவேர் அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டர் திரு NK மகாதேவ ஐயர் அவர்கள் 1948 ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை கோயம்புத்தூரில் சின்ன லெவலில் ஆரம்பித்து அதுலேயே அழகான மைசூர் பாக விற்று எல்லாருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவர். இன்னைக்கு ரொம்ப அழகாக பரதநாட்டியம் ஆட போகிறான். நடுநோடில் நீங்கள்லாம் கண்டு கழிக்க போகிறீர்கள். அந்த பரதநாட்டியத்தில் முதல் லெசன் ஒன்று வரும். யதோ ஹஸ்தஹ ததோ திருஷ்டிஹி, யதோ திருஷ்டிஹி ததோ மனஹ, யதோ மனஹ ததோ பாவஹ, யதோ பாவஹ ததோ ரசஹ. அது அப்படியே மெட்டஃபாரிக்காக பார்த்தீங்கன்னா மகாதேவ ஐயர் சாருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்தும். நம்ம மோனட்டானஸாக பண்ணுறோன்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தபஸா செய்யப்படும் பொழுது யதோ ஹஸ்தஹ ததோ திருஷ்டிஹி. அவர் அப்படியே மைசூர் பாக அப்படியே கலரும் பொழுது அவருடைய திருஷ்டி அதில் போகிறது. திருஷ்டின்னா விஷன். யதோ திருஷ்டிஹி ததோ மனஹ. அவர் எப்பவும் சொல்வாராம், எது பண்ணாலும் லவ்வோட பண்ணணும். நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சொல்லியிருக்கார், லவ்வோட பண்ணணும் எந்த விஷயத்தையும். இப்போ யதோ மனஹ ததோ பாவக. லவ்வோட பண்ணால் என்னாகும், நம்முடைய ஸ்பிரிட் அங்கே போய் உட்காருமா. அவர் எப்பயுமே முரளி சார் சொல்லுவார், எங்கள் அப்பா எப்பயும் சொல்லுவார், மைசூர் பாகல கண்ணாடி மாதிரி இருக்கணும், அதில் நீ ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ யதோ பாவக ததோ ரசக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த தபஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் பண்ணுறதுனாலும் சரி, நம்முடைய முரளி சார் இன்ஹெரிட் பண்ணது அவங்க அப்பா ஃபவுண்டர் திரு மகாதேவ ஐயர் அவர்களிடமிருந்து. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களையும் வரவேற்க சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனர் திரு முரளி அவர்களை வரவேற்புரை நல்க அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். பேசி பழக்கம் இல்லை, மனசில் இருக்கிற பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு அற்புதமான விழா. 14வது தடவையாக இது செய்கிறோம். ஏன்னா அம்மானா அம்மா தான். அம்மாவுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அம்மாங்கிறது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவங்க. ஒவ்வொரு துறையிலையும் பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நாங்கள் இல்லை, எங்களுக்கு பின்னால் இருக்கிற மாபெரும் சக்தி, தன்னலமற்ற சக்தி. அவங்க ஒருத்தர் தான் மற்றவங்கள முன்னாடி நிறுத்தி பின்னாடி இருந்து பார்த்து சந்தோஷப்படுறவங்க. அவங்க ஒருத்தர் தான் அவங்களுடைய நம்ம இவ்வளவு வெற்றிக்கு காரணம். ஒரே ஒரு விஷயம், அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான். அம்மா அன்பே உருவானவங்க, அப்பா அறிவே உருவானவங்க. இது ரெண்டும் சேர்ந்து அம்மாக்குள்ளேயும் நிறைய அப்பா இருக்காங்க. நம்ம கண்டிக்கிறப்பெல்லாம் அப்பா அம்மா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப்பா கிட்டேருந்து நம்மளுடைய வளர்ச்சியில், நம்மளுடைய சின்ன சின்ன சந்தோஷத்தில் அவங்க கொடுக்குற அன்பு அசாத்தியம்.
அப்பேற்பட்ட இந்த விழாவில் நீங்கள் அத்தனை பேர் கலந்துக்கிறது, இவ்வளோ பேரும் ஆசையாக வந்து கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். எப்பவும் போல் எங்கள் கூட இருக்கக்கூடிய சிவசங்கரி அம்மா வந்திருக்காங்க. இப்போது ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஹேமலதா அம்மா வந்திருக்காங்க. அல்லி குப்புசாமி சார் வந்திருக்காரு. இவங்களையெல்லாம் மேலைக்கு வர சொல்லி அவங்களை விளக்கேற்றி இந்த விழாவை தொடக்கி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் மேலைக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். சுமனசவந்தித சுந்தரி மாதவி, சுமனசவந்தித சுந்தரி மாதவி, சுமனசவந்தித சுந்தரி மாதவி, சந்திர சகோதரி ஹேமமயே, சுமனசவந்தித சுந்தரி மாதவி, சந்திர சகோதரி ஹேமமயே, சுமனசவந்தித சுந்தரி மாதவி. முனிகணவந்தித மோக்ஷப்ரதாயினி, முனிகணவந்தித மோக்ஷப்ரதாயினி, ಮಂಜುಳಭಾಷಿಣಿ ಮೇದನುತೆ, ಮುನಿಗಣವಂದಿತ ಮೋಕ್ಷಪ್ರದಾಯಿನಿ, ಮಂಜುಳಭಾಷಿಣಿ ಮೇದನುತೆ, ಮುನಿಗಣವಂದಿತ ಮೋಕ್ಷಪ್ರದಾಯಿನಿ, ಮಂಜುಳಭಾಷಿಣಿ ಮೇದನುತೆ, ಸುಮನಸವಂದಿತ ಸುಂದರಿ ಮಾಧವಿ, ಚಂದ್ರ ಸಹೋದರಿ ಹೇಮಮಯೇ, ಸುಮನಸವಂದಿತ சுந்தரி மாதவி. எங்கு தாய்மை வணங்கப்படுகிறதோ அந்த இடத்துல தாய்நாடு வணங்கப்பட வேண்டும். எந்த இடத்துல தாய்நாடு வணங்கப்படுகிறதோ அந்த இடத்துல படை வீரர்கள் வணங்கப்பட வேண்டும். அதனால ஒரு சல்யூட் மதர்ஸ் நிகழ்ச்சியிலையும் நாங்கள் ஒரு ப்ரோக்ராமாக ஒரு செக்மெண்ட்டாகவே ஒரு படை வீரனுடைய தாய்க்கு முதல் வணக்கம் செய்துவிட்டு தான் தாய்மைக்கு வணக்கத்தை ஆரம்பிப்போம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய அழைப்புக்கு இணங்கி நம்முடைய ராயல் சல்யூட்டை ஏற்றுக்கொண்டு ஸ்வீகரிப்பதற்காக வந்திருக்கின்ற குடும்பம் யாருடைய குடும்பம் தெரியுமா? காஷ்மீரில் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷனில் தன்னுயிரை காத்து இந்த நாட்டின் இன்னுயிரை, தன்னுயிரை விட்டு இந்த நாட்டினுடைய இன்னுயிரை காத்த நம்முடைய மேஜர், உங்களால் கெஸ் பண்ண முடியறதா? முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பாஸ்துமஸ்லி he was awarded அசோக் சக்ரா. அவருடைய குடும்பம் இப்பொழுது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குழந்தைகளுடைய பேண்ட் வாத்திய மரியாதையுடன் they are being led by none other than our most respected former Major General திரு இந்திர பாலன் அவர்கள். He has put in 37 years of exemplary service, military service in all conflict situation. அவர் வழி நடத்த பேண்ட் வாத்தியத்துடன் இப்பொழுது மேஜர் திரு முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய குடும்பத்தினர் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம். எங்கள் முகுந்த் எல்லைச்சாமி, எங்கள் முகுந்த் எல்லைச்சாமி, எங்கள் முகுந்த் எல்லைச்சாமி. இப்பொழுது அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நமது சிவசங்கரி அம்மா அவர்கள்
சால்வை போர்த்தி கௌரவிக்கிறார். கீதா வரதராஜன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஒரு நல்ல மகனை உருவாக்க ஒரு தாய் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு வீரனை உருவாக்க ஒரு குடும்பமே தியாகம் செய்ய வேண்டும். அதனால் சல்யூட் டு த ஃபேமிலி ஆஃப் மேஜர். வணக்கம். நான் பாரதியின் அச்சமில்லை கவிதையை சொல்லுகிறேன். நீங்களும் சேர்ந்து ஒரு வரிக்கு முடிவில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொல்லலாம். அதுதான் நாம் இவர்களுக்கு செய்யக்கூடிய சிறப்பான மரியாதையாக இருக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும், கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் சூழும் போதிலும், பச்சை ஊனி எய்ந்த வேல் படைகள் வந்த போதிலும், மிக்க நன்றி. இந்த ஒரு வைப்ரண்ட் மூமெண்ட், இது ஒரு லீனியர் எமோஷனே கிடையாது இல்லையா? தனித்தனியாக ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆம்பிவலன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அதில் இருக்கும். அதனால் நிறைய பேச்சை குறைச்சிண்டு நிறைய ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முரளி சார் சொல்லுவார். ஸோ இப்பொழுது மாத்ரு பூஜை அதை எடுத்து அத்தனை பேருக்கும் அதை நடத்த போபவர் நமது இசைக்கவி ரமணன் அவர்கள். அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. பகவானுக்கு செய்கிற அபிஷேகம் அம்மாவுக்கு செய்கிற மாதிரி அம்மாவுக்கு செய்கிற சேவையும் பகவானை சென்று அடைகிறது என்பதை குறிக்கும்படியாக இப்பொழுது அந்த உதிரி பூக்களும் ஒரு தாம்பாள தட்டிற்கும் வாலண்டியர் சேல் பண்ணுவாங்க. திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் லீட் பண்ணுவர். அதை ஃபாலோ பண்ணி அம்மாவனுடைய பாதங்களை அதில் எடுத்து வச்சு அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மாத்ரு பூஜையை செய்து பிளெஸ்ஸிங்ஸ், அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு என்பார் கவியரசர் கண்ணதாசன். சில நேரங்களில் ஒரு கவிஞனை மீறி அவனுடைய கவிதை அமைந்து விடுகிறது. அதுபோல் கடவுள் படைத்த படைப்பில் கடவுளை மீறி விளைந்த படைப்புக்கு பெயர் வைத்தால் அதுதான் அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு விழா எடுக்கின்றார் நம்முடைய அன்பு நண்பர் முரளி அவர்கள். ஐயா வாங்க. இங்கு இருக்கக்கூடிய அன்னையர் அவர் அனைவரையும் வணங்குகிறேன். எதிரே வீற்றிருக்கும் அன்னையர்களையும், நாள்தோறும் தரமான நிகழ்ச்சிகளை தரணியெங்கும் பரப்பி வரும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் மூலம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, உங்களுடைய வளமான கரவொலியால் அன்பர் முரளி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்காக வாழ்த்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பல ஆண்டுகளாக தொடர்ந்து அன்னைக்கு போற்றி எழுதுகின்ற அருமையான பேற்றை எனக்கு கொடுத்ததற்காக முரளி அவர்களுக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். எதற்காக இறைவன் தாயை படைத்தான் என்று கேள்வி கேட்டு ஒரு கவிஞரே எதற்கு பதிலும் கூறுகிறார். எப்போதெல்லாம் அவனுக்கு படைத்த களைப்பு மேலிடுகிறதோ அப்போது அதை தளர்த்தி கொள்ள தன் தலையை சாய்த்து கொள்ள ஒரு மடி தேவைப்படுகிறது. அதுதான் தாயின் மடி. அந்த சுகத்திற்காகத்தான் அவன் இந்த உலகத்திலே தாயை படைத்தான் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். முரளி தாயை கொண்டாடுவதிலே பெரிதும் வியப்பில்லை. நாங்கள் அறிந்தவரையில் அவர் அம்மா பிள்ளை. எனவே அவருக்கு அது இயல்பாக இருக்கிறது. வாருங்கள், எல்லோருமே இங்கே அமர்ந்திருப்பவர்கள் எல்லோருமே தங்கள் தங்கள் பெற்ற தாயை மனதார நினைத்து கொண்டு இந்த போற்றியிலே கலந்து கொள்ளலாம்.